கட்டாய ஹெல்மெட் அணிவதிலிருந்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளிப்பது குறித்த வழக்கில் 10ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கிருபாகரன் அறிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டாய ஹெல்மெட் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் ஆஜராகி சந்தைகளில் தரமில்லா ஹெல்மெட் விற்கப்படுவதாகவும், குறிப்பாக அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மக்கள் கருத்தை கேட்காமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏற்கனவே கட்டாய ஹெல்மெட் அணிவதிலிருந்து பெண்கள், குழந்தைகள், சீக்கியர்கள், மெய்வழி சபா அமைப்பை சார்ந்தவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததாகவும், அதேபோல் இப்போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிலும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும். ஹெல்மெட் அணிவதில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஹெல்மெட் விவகாரத்தில் காவல்துறை துன்புறுத்தினால் அரசிடம் புகார் தெரிவிக்கலாம் என்று அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கறிஞர்களின் கருத்துக்களை கேட்ட நீதிபதி கிருபாகரன் வரும் 10ஆம் தேதி உத்தரவு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வருகின்ற 10ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும். காவல்துறையினர் இந்த வழக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அத்துமீறல்கள் செய்கிறார்கள் போன்றவைகளெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு 10ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு சொல்லப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக சட்டத்தின்படி சில முடிவுகளை எடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம்.